الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது பாடத்தின் தலைப்பாக அல்-அசாலிபுன் நபவிய்யா ஃபி தஆமுலி மஅல் அக்தா, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அணுகுமுறைகள். ஒரு தவறை அல்லாஹுடைய தூதர் எவ்வாறு அணுகினார்கள், ஒரு தவறை அல்லாஹுடைய தூதர் எவ்வாறு அணுகினார்கள் என்பதுதான் இன்றைய தலைப்பு. இந்த தொகுப்பை பொறுத்தவரையில் ஷேக் சாலிஹ் அல் முனஜ்ஜித் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களுக்குரிய ஒரு தொகுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு தலைப்பு. அதாவது ஒரு தவறை எவ்வாறு அணுகுவது என்பது, அதற்கான அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டல்கள் என்ன என்பதை நாம் இந்த வகுப்பினூடாக நாம் பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, இந்த தலைப்பை பொறுத்தவரையில் இந்த தலைப்பில் முதலாவதாக அவர்கள் குறிப்பிடக்கூடிய செய்தி, அதாவது அல் முசாரஅ இலா தஸ்ஹீஹில் ஹதா வ அதமி இஹ்மாலிஹ், ஒரு தவறை நாம் அவசரமாக திருத்துதல், ஒரு தவறை நாம் அவசரமாக திருத்துவது, அதில் நாம் அலட்சியம் காட்டாதிருத்தல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுபாதிரு இலா தாலிக், நபி அவர்கள் தவறை திருத்துவதில் அல்லாஹுடைய தூதர் அவசரம் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது குறிப்பாக ஏனென்றால் அந்த ஒரு தவறை பொறுத்தவரையில் அந்த உரிய இடத்துல அது திருத்தாது தாமதிக்கின்ற போது என்ன செய்வார்கள், அதாவது மக்கள் விளங்கிக் கொள்வார்கள், இதை நாம் செய்யலாம், இதற்கு அங்கீகாரம் இருக்கிறது, இதற்கு அங்கீகாரம் இருக்கிறது. எனவே எது அனுமதிக்கப்பட மாட்டாதென்றால் ஒரு தவறு நிகழும் போது அதை விளக்குவது என்பது தாமதப்படுத்துவது. அதை தாமதப்படுத்துவது என்பது என்ன, ஒரு உகந்த ஒரு விடயம் அல்ல. அதை நாம் உரிய இடத்தில் திருத்துவது என்பதுதான் மிகவும் பொருத்தமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அவ்வாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தவறை திருத்தக்கூடியவர்களாக, சரியானதை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக, அந்த தவறை பற்றிய எச்சரிக்கைகள், அதை எச்சரிக்கக்கூடியவர்களாக, சரியானதை அவசரமாக எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அந்த மனிதர்களுடைய தவறுகள் என்பது ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப அது மாறுபடும், வேறுபடும். அதை அல்லாஹுடைய தூதர் அனுசரித்து அந்த தவறை என்ன செய்தார்கள், திருத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஒரு தவறை ஒருவர் திருத்துவதில், ஒரு தவறை திருத்துவதில் ஒருவர் தாமதம் காட்டுவது என்பது என்ன செய்துவிடும், அந்த வாய்ப்பை அவருக்கு தவறச் செய்துவிடும், அந்த வாய்ப்பை அது அவருக்கு தவறச் செய்துவிடும். அதே போன்று அந்த தவறை செய்தவர் அவருக்கு அந்த தவறுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டுவிடும். எனவே அந்த இடத்தில் நாம் அந்த தவறை திருத்துவது என்பதுதான் மிக பொருத்தமான ஒரு செயல், மிக பொருத்தமான ஒன்றாக இருக்கும். எனவே இவ்வாறாக நாம் தவறை திருத்துவதில் அல்லாஹுடைய தூதர் எவ்வாறான அணுகுமுறைகளை மேற்கொண்டார்கள் என்பதை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக இதனூடாக பார்ப்போம்.
அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே, இதில் ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அதாவது முஆலஜத்தில் ஹதா பி பயானில் ஹுக்கும், தவறை திருத்தி கொடுத்தல் அதனுடைய சட்டத்தையும் விளக்கியவர்களாக. தவறை திருத்துவது அதனுடைய சட்டத்தையும் சொன்னவர்களாக திருத்துதல். அதற்கு ஆதாரமாக ஒரு ஹதீஸை கொண்டு வர, அன் ஜர்ஹதின் ரலியல்லாஹு அன்ஹு அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸை ஜர்ஹத் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். நபி அவங்க அவங்கள கடந்து செல்றாங்க. அந்த நபித்தோழரை கடந்து செல்லும் போது வஹுவ காஷிஃபுன் அன் ஃபகிதிஹி, அவர் அவரது தொடை தெரிய அவர் இருக்கிறார். தொடை தெரிந்த நிலையில் தொடை தெரிய அவர் இருக்கிறார். அவரது தொடை தெரிகிறது, தொடை பக்கம் வெளிப்பட்டு இருக்கிறது. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமது தொடையை நீர் மறைத்துக் கொள்வீராக. கத்தி ஃபகிதக், அத்தி கத்தி ஃபகிதக், உமது தொடையை நீர் மறைத்துக் கொள்ளும். ஃபஇன்னஹா மினல் அவ்ரா, அது என்ன, அவுரத், மறைக்கப்பட வேண்டிய பகுதியில் நின்றும் உள்ளதாகும். அப்ப ரசூலுல்லாஹ் சட்டத்தையும் அங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. என்ன செய்யறாங்க, வெறுமனே தொடையை மட்டும் மறைத்துக் கொள்ளுங்கள் என்று மட்டும் சொல்லல, தொடையை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அது அவுரத், மறைக்க வேண்டிய பகுதியில் நின்றும் உள்ளது என்ற சட்டத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்ப இது ஒரு தவறை திருத்தி கொடுத்ததில் உள்ள ஒரு முறை. தவறை திருத்துதல் அதனுடைய சட்டத்தையும் சொல்லி சட்டத்தையும் விளக்கி. அப்ப இந்த ஹதீஸை நீங்க திருமிதியில் பார்க்கலாம். அப்ப இது ரசூலுல்லாஹ் தவறை திருத்திய ஒரு முறை, தவறை திருத்திய ஒரு முறை, சட்டத்தையும் விளக்கி தவறை திருத்துதல். அதே போன்று மற்றும் இன்னொரு முறையை பார்ப்போம். நபி அவங்க தவறை திருத்திய, அந்த தவறை அணுகிய முறைகள்ல அல்லாஹுடைய தூதர் என்ன செய்தார்கள், நல்லுபதேசத்தின் மூலமாக, அதே போன்று அந்த எச்சரிக்கையை ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப அதை பற்றி ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியவர்களாக நட்போதனை செய்தல். இப்ப இதற்கு ஆதாரமாக ஒரு செய்தியை கொண்டு வராங்க. முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய செய்தி. அபு மஸ்ஊத் அல் பத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவங்க அவரது அடிமைக்கு என்ன செய்யறாரு, சாட்டையால் அடித்துக் கொண்டிருக்கிறார். நான் எனது அடிமைக்கு என்ன செய்கிறேன், சாட்டையால் நான் அடித்துக் கொண்டிருந்தேன். அப்ப நான் எனக்கு பின்னால் ஒரு சப்தத்தை நான் கேட்டேன். எனக்கு பின்னால நான் ஒரு சப்தத்தை கேட்டேன். அந்த சப்தம் என்ன, ஏலம் அபா மஸ்ஊத், அபா மஸ்ஊதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஃபலம் அஃப்ஹமி ஸௌத மினல் கதப், அந்த கோபத்தின் காரணத்தால் எனக்கு அந்த சப்தம் சரியாக விளங்கவில்லை, அது யாருடைய சப்தம் என்பதை நான் உணர்ந்து கொள்ளவில்லை. ஃபலம்மா தனா மின்னி, அப்ப அவர் என்னை நெருங்கிய போதுதான் அது எனக்கு தெரிந்தது, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குரல் என்று, அல்லாஹ்வுடைய தூதர் தான் பேசினார்கள் என்று அவர்கள் என்னை நெருங்கிய போதுதான் நான் என்ன செய்தேன், நான் கண்டுகொண்டேன். அப்போது அவர்கள் என்னை நெருங்கிவிட்டு ஃபஇதா ஹுவ யகூல், அவங்க சொல்றாங்க, ஏலம் அபா மசூத், ஏலம் அபா மசூத், திரும்ப திரும்ப சொல்றாங்க பாருங்க, அபு மசூதை அறிந்து கொள்வீராக, அபு மஸ்ஊதை அறிந்து கொள்வீராக. அப்ப அதை என்ன செய்யறாங்க, அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றாங்க. சொல்லி அப்படி சொன்ன போது எனது கையிலிருந்து அந்த சாட்டை கீழே விழுந்து விடுகிறது, அது கீழே விழுந்து, அதை நான் கீழே போட்டு விடுகிறேன். அப்ப ஃபஸகத மின் யதி அஸ்ஸௌத் மின் ஹைபத்திஹி, அந்த ரசூலுல்லாஹ் மீது உள்ள அந்த மதிப்பின் காரணத்தால் அந்த சாட்டை என்னை அறியாம என் கையிலிருந்து அப்படி கீழே விழுந்து விட்டது. ஏலம் அபா மசூத், திரும்ப சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அபு மசூதை அறிந்து கொள், அன்னல்லாஹ அக்தரு அலைக மின்க அலா ஹாதல் குலாம். எப்படி சொல்றாங்க, அதாவது இந்த அடிமை சிறுவனின் மீது நீர் ஆற்றல் பெற்றிருப்பதை விட அல்லாஹ் உன் மீது ஆற்றல் பெற்றிருக்கிறான் என்பதை அறிந்து கொள்வீராக. அதாவது நீர் இந்த அடிமை சிறுவன் மீது ஆற்றல் பெற்றிருப்பதை விட அல்லாஹ் உன் மீது ஆற்றல் பெற்றிருக்கிறான் என்பதை அறிந்து கொள்வீராக. அவர் சொல்றார், அதற்கு பிறகு இது ரசூலுல்லாஹ்கிட்ட இருந்து நான் எப்ப கேட்டேனோ அதுக்கு பிறகு நான் எந்த ஒரு அடிமையும் நான் அடித்தது கிடையாது, எந்த ஒரு அடிமையையும் நான் தண்டித்ததோ அடித்ததோ கிடையாது. இன்னொரு ரிவாயத்துல வருது, அவர் எப்படி சொல்றாருன்னா, யா ரசூலல்லாஹ் ஹுவ ஹுர்ருன் லி வஜ்ஹில்லாஹ், நான் அல்லாஹ்வுக்காக இவரை நான் விடுதலை செய்து விட்டேன் என்று சொல்றார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீர் அதை செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உம்மை நரகில் போட்டு தண்டிப்பான்னு சொல்றான், உம்மை நரகம் தீண்டி இருக்கும் என்றான். அப்ப பாருங்க, அவர் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. எப்படி என்ன செய்யறாங்க, அந்த தவறை எப்படி எச்சரிக்கிறாங்கன்னு பாருங்க. அதாவது திரும்ப திரும்ப அழைக்கிறாங்க, அழைத்து சொல்கிறார்கள், அல்லாஹ் உன் மீது ஆற்றல் மிக்கவன், நீர் இந்த அடிமை சிறுவனின் மீது ஆற்றல் பெற்றிருப்பதை விட என்று சொல்றாங்க. சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு சொல்றாங்க, அப்ப நீர் இவரை இந்த அடிமை உரிமையிடவில்லை என்றால்
உம்மை நரகம் தீண்டி இருக்கும் என்று சொல்றாங்க. அப்ப எனவே சுபஹான் அல்லாஹ். அப்ப இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்ப இப்படியாக திரும்ப திரும்ப அவரை அழைத்து இந்த உபதேசத்தை செய்கிறார்கள். அதே போன்று தண்டனையை பற்றியும் எச்சரிக்கிறார்கள். இதுவும் ஒரு தவறை திருத்தக்கூடிய முறைகள்ல ஒன்றுதான். இவ்வாறும் அல்லாஹுடைய தூதர் என்ன செய்திருக்கிறார்கள்? தவறை திருத்தி கொடுத்திருக்கிறார்கள், தவறை அணுகி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அவர் என்ன செய்கிறார்? உடனே அந்த அடிமை அவர் உரிமையிட்டு விடுகிறார், விடுதலை செய்து விடுகிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அவ்வளவு அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு நபித்தோழர்கள் கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அடுத்து நாங்க அல்லாஹ்வுடைய தூதர் தவறை திருத்தி அந்த முறைகள்ல இன்னும் ஒரு முறையை நாங்க பார்ப்போம். அதாவது அந்த இத்ஹாரு ரஹ்ம பில் முக்தி, தவறு செய்தவரோடு அன்பாக நடந்து கொள்ளுதல், தவறு செய்தவரோடு அன்பை வெளிப்படுத்தி நடந்து கொள்ளுதல். இந்த முறையும் நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தவறை ரசூலுல்லாஹ் திருத்திய முறையில் நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு ஆதாரமாக ஒரு ஹதீஸை கொண்டு வரார். எந்த ஹதீஸ்? இந்த ஹதீஸ் நாங்கள் படிச்சிருக்கிறோம். என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? தனது தோழர்களோடு அமர்ந்திருக்கின்ற போது ஒரு மனிதர் வருகிறார். ஒரு மனிதர் சொல்றார், யா ரசூலல்லாஹ் ஹலக்து, அல்லாஹ்வுடைய தூதரை நான் அழிந்து விட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்ப கேட்கிறாங்க, உமக்கு என்ன நேர்ந்தது? உமக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்கும்போது அவர் சொல்றார், நான் நோன்போடு இருக்கும் போது மனைவியோடு இல்லற உறவில் ஈடுபட்டு விட்டேன். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உமக்கு ஒரு அடிமையை உரிமையிடுவதற்கு உமக்கு வசதி இருக்கிறதா? இல்லை என்றார். அது அப்போது 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு இருப்பதற்கு முடியுமா? முடியாது என்றார். 60 ஏழைகளுக்கு உணவளிக்க முடியுமா? அதற்கும் முடியாது, சக்தி இல்லை என்றார். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? அவர் அங்க இருக்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ்களுக்கு வரக்கூடிய அந்த பேரித்த பழத்திலிருந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? அவர்கள் அந்த 60 ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய அளவு ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. அந்த அரக்கு கொடுக்குறாங்க. அப்ப எங்க என்று கேட்டுவிட்டு அவருக்கு இதை கொடுத்து நீங்க சதகா செய்து கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. அப்போது அந்த மனிதர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அதாவது நான் வாழக்கூடிய அந்த பகுதியில் என்னை விட ஒரு ஏழை கிடையாது, தேவையுடையவன் கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? சிரித்தார்கள். சிரித்து விட்டு அதை உமது குடும்பத்தினருக்கே நீங்கள் உணவாக அளிப்பீராக என்று சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் அந்த தவறு இழைத்த மனிதரோடு எப்படி நடந்து கொண்டார்கள், எவ்வளவு அவரோடு அன்பாக இரக்கமாக நடந்து கொண்டாங்க. அவர் தனது தவறை உணர்ந்தவராக அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்தபோது ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை? அதாவது உமக்கு இந்த காரியங்களே முடியாது என்று சொல்கிறீர், தரக்கூடிய இந்த பெரித்த பழங்களை கொடுத்தா என்ன வேற மற்றவர்களுக்கு சதகா செய்யலாம் என்று கடிந்து கொள்ளவில்லை ரசூலுல்லாஹ். அப்படியா? உமது குடும்பத்தினருக்கு நீர் என்ன செய்து கொள், இதை நீங்க வழங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள். தனது கடைவாய பற்கள் தெரிகின்ற அளவுக்கு சிரித்தார்கள். எனவே இது ரசூலுல்லாஹ் இந்த தவறு செய்தவர்களோடு எவ்வளவு அன்பாக நடந்து கொண்ட இடங்கள், இது எவ்வளவு அன்பாக இரக்கமாக நடந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த செய்தி நமக்கு சான்றாக இருக்கிறது. அடுத்து நாம் ஒரு செய்தியை பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியெல்லாம் தவற அணுகினார்கள் என்ற அடிப்படையில, அதாவது இந்த ஹதீஸை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? தவறை திருத்தக்கூடிய அந்த முறையில என்ன செய்யறாங்க? அவசரப்படல. சிலவங்களை பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டுருவாங்க. தவறை திருத்துற விஷயத்துல அவசரம். எப்படி அவசரம்டா? 2 விதமான அவசரங்கள் இருக்கு. ஒன்று நாங்க அந்த உரிய நேரத்துல தவறை திருத்த வேண்டும் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை நாங்க விடக்கூடாதுன்ற ஒன்று. அடுத்தது என்ன செய்வது? சிலவங்க அவசரமாக ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சோன்னு அவருடைய விஷயத்துல தீர்ப்பு சொல்றது. என்ன காரணம், அதனுடைய பின்னணியில தெரியாம அவசரமாக அவருடைய விஷயத்தில் முடிவு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான நிலை. இந்த ஹதீஸை பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அவங்களாக இந்த ஹதீஸை சொல்றாங்க. அதாவது ஹக்கீம் இப்னு ஹிசாம் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறார்? சூரத்துல் ஃபுர்கான் என்ற அத்தியாயத்தை ஓதுறார். சூரத்துல் ஃபுர்கான் என்ற அத்தியாயத்தை அவர் ஓதுகிறார். அப்போ ஓதும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை கேட்கிறாங்க. அப்ப கேட்கிறாங்க, அது அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் அதை கற்பித்த முறையிலெல்லாம் அவங்க ஓதுறாங்க. அவங்க வேற மாதிரி ஓதுறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு கற்பித்த முறையில் இல்லாமல் வேறு முறையில் அவர்கள் ஓதுகிறார்கள். எனவே அவருடைய தொழுகை முடியும் வரைக்கும் உமர் ரலியல்லாஹு பொறுமையாக இருந்துட்டு, தொழுகை முடிச்சோடனே அவர் என்ன செய்யறாங்க? அவரோட ஆடையை பிடித்து கொள்றாங்க. பிடித்து இழுத்து கொண்டு கேட்கிறாங்க, இப்படி உமக்கு இந்த சூறாவை ஓதுவதற்கு உமக்கு கற்றுத்தந்தது யார்? இப்படி ஓதுவதற்கு உமக்கு சொல்லி தந்தது யார்? அப்ப அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் தான் எனக்கு கற்றுத்தந்தார்கள். ஏன்னா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து அத்தியாயத்தை கேட்டு இருக்கிறேன். அப்ப நீர் இந்த ஓதக்கூடிய முறையில் அல்ல, உமக்கு இதை கற்றுத்தந்தது யார் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவர் சொல்ற, அல்லாஹ்வுடைய தூதர் தான் எனக்கு கற்றுத்தந்தாங்க.
அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க வந்து பொய் உரைத்தீர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு இப்படி கற்றுத்தரவில்லை என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அவர் அப்படி எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர்ட்டே போறான். அல்லாஹ்வுடைய தூதர்ட்டே அவரை இழுத்துக்கொண்டு போறான். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடன் ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இவர் வந்து இந்த அத்தியாயத்தை ஓதுறாரு, இது வந்து நீங்க கற்பித்த ஒரு முறை அல்ல என்று சொல்லி அப்படி சொல்றார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல ஏன் நீர் அப்படி ஓதினீர் என்ன அப்படின்னு அப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல அப்படி நடந்து கொள்ளல. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அவருக்கு சொல்றாங்க, அதாவது ஹிஷாமே நீங்க வந்து ஓதுங்க, நீங்க என்ன செய்ய, நீங்க அந்த அத்தியாயத்தை ஓதுங்கன்றாங்க. அப்ப அவர் ஓதினார், சூரத்துல் ஃபுர்கான அவர் ஓதினார். ஓதும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கதாலிக உன்சிலத், இவ்வாறு இது அருளப்பட்டிருக்கிறது, இவ்வாறு இது அருளப்பட்டிருக்கிறது என்று சொன்னாங்க. இவ்வாறு இது அருளப்பெற்றுள்ளது. அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உமரே நீங்க இப்போ ஓதுங்கன்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓதினாங்க. ஓதிய போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவ்வாறும் இது அருளப்பெற்றுள்ளது என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க. இந்த அல் குர்ஆன் வந்து என்ன, அந்த 7 முறைகளில் இந்த குர்ஆன் அருளப்பெற்றுள்ளது. எனவே உங்களுக்கு எளிதான முறையில் நீங்கள் அதை ஓதிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப எனவே இந்த இடத்துல நீங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யல, அவர் இழுத்துட்டு வந்து அவங்க சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் வந்து அவரை கண்டிக்கவில்லை. அவரை கண்டிக்கவில்லை. நீர் எப்படி நான் கற்றுத்தராத முறையில் ஓதலாம் அப்படி கண்டித்தாங்களான்னா இல்ல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, முதலாவது நீங்க ஓதுங்கன்றாங்க. அவருக்கு என்ன செய்யறாங்க, நீங்க ஓதுங்கன்றாங்க. அப்ப அவர் ஓதுறார். அவர் ஓதுறதை கேட்டு இவ்வாறும் அருளப்பெற்றுள்ளது. உமரை நீங்க ஓதுங்கன்றாங்க. அப்ப அவருக்கும் ஓத சொல்லிட்டு அதை கேட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவ்வாறும் அருளப்பெற்றுள்ளது. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல இந்த தவறை எப்படி வந்து அணுகினாங்க என்பதை நாங்க பார்க்கணும். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் தவறை அணுகிய அந்த விதம் எப்படி நடந்து கொண்டார்கள், அவசரப்படாமல் அதை செவியேற்று அதற்கு பிறகு அழகான முறையில் தீர்வை வழங்கினார்கள். அப்ப இதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் தவறை அணுகிய விதம் என்பதற்கு இதுவும் ஒரு சிறந்த ஒரு சான்றாக இருந்து கொண்டு இருக்கிறது. அடுத்ததாக அருமை சகோதரர்களே, தவறை அணுகக்கூடிய விதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிகாட்டல்கள்ல நாங்கள் இன்னொரு முறையை பார்ப்போம். இது நாங்கள் நேற்று கூட படித்த ஹதீஸ் தான். நேற்று கூட நாங்கள் படித்த ஹதீஸ் ஃபிக்ஹுடைய பாடத்துல. அதாவது ரசூலுல்லாஹ் அந்த தவறை வந்து எப்படி அணுகினார்கள், அந்த கிராமப்புற மனிதர் வந்து மஸ்ஜிதிலே சிறுநீர் கழித்த போது, மஸ்ஜிதில சிறுநீர் கழித்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள் அவரை அடிப்பதற்கு விரைகிறார்கள். ஆனா ரசூலுல்லாஹ் விடுங்கன்றான். ரசூலுல்லாஹ் விடுங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த தேவை நிறைவேற்றும் வரை விடுங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வந்து அவர் அழைக்கிறாங்க. அந்த மனிதரை ரசூலுல்லாஹ் அழைத்து சொல்றாங்க, இன்ன ஹாதிஹில் மசாஜித், இந்த மஸ்ஜிதுகளை பொறுத்தவரையில லா தஸ்லுஹு ஷைஇம் மின் ஹாதல் பௌலி வலல் கதர், அதாவது இந்த மஸ்ஜிதுகள், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை பொறுத்தவரையில இது சிறுநீர் கழிப்பதற்குரிய இடம் அல்ல, இது அசுத்தப்படுத்துவதற்குரிய இடம் அல்ல. இன்னமாகிய லிதிக்ரில்லாஹி அஸ்ஸ வஜல், இந்த மஸ்ஜிதுகள் என்பவைகள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக உள்ள இடங்களாகும். வஸ்ஸலா, தொழுகைக்குரிய இடங்களாகும். வகிராஅத்தில் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதற்குரிய இடங்களாகும் என்று ரசூலுல்லாஹ் அந்த கிராமப்புற மனிதர், அந்த எதுவும் அறியாத அப்படித்தானே கிராமப்புற மக்கள் என்பவர்கள், அவர்களுக்கு ஒரு போதிய ஒரு அறிவு இருக்காது. அப்ப அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் அழகா உணர்த்துறாங்க, மஸ்ஜித் என்றா இதுதான், மஸ்ஜிதுல இந்த காரியங்கள் நாங்கள் மஸ்ஜிதுல செய்யக்கூடாது, மஸ்ஜிதுல செய்ய வேண்டிய விடயங்கள் என்னவென்றால் இது அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்குரிய இடம், அல்லாஹ்வை தொழுவதற்குரிய இடம், குர்ஆன் ஓதுவதற்குரிய இடம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் வந்து அந்த மக்களுக்கு, அந்த மனிதருக்கு எடுத்து சொல்றாங்க. எடுத்து சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் ஃபஅமர ரஜுலம் மினல் கௌம், சஹாபாக்கள் ஒருத்தர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு வாளி தண்ணீரை கொண்டு வந்து என்ன செய்யுங்க, அதன் மீது ஊற்றி விடுங்கள்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அந்த மனிதருக்கு சொல்லல, நீங்க தண்ணீர் எடுத்து ஊற்றுங்கன்னு சொல்லவும் இல்லை. ரசூலுல்லாஹ் வேறொரு நபித்தோழருக்கு தான் தண்ணீரை எடுத்து ஊற்றுமாறு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இந்த மனிதரோடு எப்படி நடந்து கொண்டாங்க, அப்ப இந்த இடத்துல நாங்க எதை பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் அந்த மனிதருடைய பின்னணியை பார்த்தாங்க. அந்த மனிதர் யார், ஒரு கிராமப்புற மனிதர், போதிய விளக்கம் இல்லாதவர், மஸ்ஜிதை பற்றிய சட்டங்களை சரியாக தெரியாதவர், போதிய ஒரு அறிவில்லாதவர், தெளிவில்லாதவர், விளக்கம் இல்லாதவர். அப்ப எனவே அவரோடு கடுமையாக நடந்து கொண்டால் என்ன செய்யலாம், அவர் இன்னும் அவர் தூரமாகலாம் என்ற விளக்கம் இல்லாத மனிதர். அப்ப எனவே ரசூலுல்லாஹ் அவரை அழைத்து மஸ்ஜித் என்றால் என்ன என்பதை விளக்குகிறார்கள். இந்த மஸ்ஜிதில் என்ன செய்யப்பட வேண்டும் என்பதை அவருக்கு புரிய வைக்கிறார்கள். அப்ப எனவே இதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஒரு தவறை அணுகிய விதம், தவறை அணுகிய விதத்துக்கு இது ஒரு பெரும் சான்றாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப எனவே
இப்படி அல்லாஹுடைய தூதருடைய வாழ்வில் நாங்கள் நிறைய முன்மாதிரிகளை அல்லாஹுடைய தூதரை தவறை எப்படியெல்லாம் அணுகினார்கள் என்பதற்கு சான்றுகளை நாங்கள் பார்க்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு பகுதி நமது வாழ்விலும். அதாவது பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் பிள்ளைகளுடைய தவறுகளை அணுகுகின்ற போது, அதே போன்று ஏனையவர்களுடைய தவறுகள், நாங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு அதிகாரியாக இருக்கலாம், நமக்கு கீழுள்ளவர்கள் தவறுகளை செய்யலாம். அப்போ அந்த தவறுகளை நாம் அணுகக்கூடிய விதம், எப்படி தவறுகளை அணுகுவது என்பதற்கான மார்க்க வழிகாட்டல், அல்லாஹ்வுடைய தூதர் அழகான வழிகாட்டலை அதற்கு நமக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் இதில் நாங்கள் பார்க்கும்போது, அதாவது அனைவரோடும் ஒரே விதத்தில் நடக்கவில்லை, அனைத்து சூழல்களிலும் ஒரே முறையை கையாளவில்லை. அது என்ன செய்யப்படுகிறது, அது வேறுபட்டு வித்தியாசப்படுவதை பார்க்கிறோம். அதாவது மனிதர்களுக்கு ஏற்ப, அந்த சூழலுக்கு ஏற்ப அந்த தவறுகளை அணுகக்கூடிய விதங்கள் வித்தியாசப்படுவதை நாம் பார்க்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு பகுதி. இது மிக முக்கியமாக நாம் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டிய ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நீங்க பார்க்கலாம், அடுத்து இன்னொரு செய்தி, ரசூலுல்லாஹ் எவ்வாறு தவறை அணுகி இருக்கிறார்கள் என்பதற்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அதனுடைய பாதிப்பையும் எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த ஹதீஸை நீங்க பார்க்கலாம். ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, கடுமையாக காற்று வீசி அவரது ஆடையை அதை அகற்றி விடுகிறது. அவரது ஆடை அப்படி உடலை விட்டு என்ன செய்யுது, அதை பறந்து சென்று விடுகிறது. அவ்வளவு பலமான காற்று வீசியது. அப்ப இவ்வாறு அவரது அந்த ஆடை விலகி சென்ற போது அவர் காற்றை திட்டுகிறார். ஃபல அனஹா, அந்த காற்றை என்ன செய்யறார், திட்டுகிறார். அப்ப ரசூலுல்லாஹி சொன்னார்கள், லா தல் அன்ஹா, நீங்க காற்றை திட்டாதீர்கள். என்ன செய்யறாங்க, அவர் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, லா தல் அன்ஹா. உடனே அந்த இடத்துல சொல்றாங்க, அதை திருத்துறாங்க, நீங்கள் காற்றை திட்டக்கூடாது. ஃபஇன்னஹா மஅமூரா, அது ஏவப்பட்டதை தான் செய்கிறது. அதுக்கு என்ன, அல்லாஹ் என்ன கட்டளையிட்டு இருக்கிறானோ அந்த அல்லாஹுடைய கட்டளையைத்தான் அந்த காற்று நிறைவேற்றுகிறது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அழகா விளங்கப்படுத்துறாங்க. சொல்லிவிட்டு சொல்றாங்க, வஇன்னஹு மன் லஅன ஷைஅன் லைஸ லஹு பிஅஹலின் ரஜஅத்தில் லஅனது அலைஹி. அதாவது ஒருவன் எதையாவது ஒன்றை திட்டுகிறான், அப்படி சபிக்கிறான், அப்படி சபிக்கின்ற போது, திட்டுகின்ற போது அந்த சாபம் அதற்குரியதாக இல்லை என்றால், அந்த சாபத்துக்கு அது தகுதி இல்லை என்றால், அந்த சாபம் அவனையே நோக்கி திரும்பி விடுகிறது. அதாவது அவனது சாபம் அவனுக்கு கேடாகவே மாறிவிடுகிறது. அந்த சாபம் அவனுக்கே கேடாக மாறிவிடுகிறது, அது அவன் பக்கமே திரும்பி விடுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, அதனுடைய ஆபத்தையும் விளங்கப்படுத்துறான். அப்ப என்ன செய்யறாங்க, இந்த தவறை நீங்க செய்யக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு, அந்த காற்று என்பது அது ஏவப்பட்டதை செய்கிறது என்று சொல்லிவிட்டு இதனுடைய ஆபத்தையும் விளங்கப்படுத்துறாங்க. இதனுடைய ஆபத்து என்ன, அதாவது ஒருவன் ஒன்றை திட்டுகிறான், சபிக்கிறான், அந்த சாபம் அதற்கு தகுதியுடையதாக இல்லை என்றால் அந்த சாபம் அவனை நோக்கியே திரும்பி விடுகிறது, அவனுக்கே அது கேடாக மாறிவிடுகிறது என்ற அந்த ஆபத்தையும் ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துறாங்க. இதுவும் ரசூலுல்லாஹ் தவறை அணுகிய விதம் என்பதற்கு இந்த செய்தியும் நமக்கு ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை நீங்க அபூதாவுத் என்ற நூல்ல நீங்க பார்க்கலாம். அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னா, நாங்க இன்னொரு முறையை பார்ப்போம். ரசூலுல்லாஹ் தவறை திருத்தி அந்த விதத்துல, அதாவது அளவு கடந்து புகழ்வது, அல் முபாலகா ஃபில் மதஹ், அளவு கடந்து புகழக்கூடிய நிலைகளை நீங்க பார்க்கலாம். சில மனிதர் என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்தரும் அளவு கடந்து புகழ்வாங்க. இது நல்லது ஒன்று கிடையாது. ஒரு நல்ல ஒரு மார்க்கம் ஒரு ஆர்வப்படுத்திய விடயம் அப்படியான ஒரு விடயம் அல்ல. மார்க்கம் இதை என்ன செய்திருக்கிறது, தடுத்த ஒரு விடயமாகத்தான் இதை நாம் பார்க்கலாம். புகாரில் வரக்கூடிய செய்தி, அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, இன்னொரு மனிதர் அளவு கடந்து புகழ்றார். இன்னொரு மனிதர் என்ன செய்யறாரு, அளவு கடந்து புகழ்கிறார். அப்படி புகழ்வதை ரசூலுல்லாஹ் கேட்டு விட்டு சொல்றாங்க, அதாவது நீங்கள் அவரை அழித்து விட்டீர்கள். அவர் என்ன செய்யறாங்க, அவருக்கு முன்னாலே புகழ்கிறார்கள், அவரை நீங்க அழித்து விட்டீர்கள், அல்லது அவரது முதுகை நீங்க என்ன செஞ்சீங்க, அந்த முதுகுடைய நரம்பை துண்டித்து விட்டீர்கள் என்று சொல்லி, அந்த முதுகுடைய நரம்பை அவரை துண்டித்து விட்டீர்கள் என்று அப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் இந்த தவறை திருத்திய விதம் இங்க என்ன செய்யறாங்க ரசூலுல்லாஹ், அதாவது அதனுடைய ஆபத்தை சொல்றான். அதனால அவருக்கு நடக்கக்கூடிய ஆபத்து என்ன விளைவு அதை ஏற்படுத்தும், என்ன மோசமான விளைவை ஏற்படுத்தும் என்பதை சொல்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல அந்த தவறை திருத்தி எப்படி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது என்ன செய்யும், நீங்க இவ்வாறு அவரை முன்னால் புகழ்கின்ற போது, அவரை அழித்து விட்டீர்கள் என்று சொன்னா என்ன, அவர் அந்த புகழுக்குரிய வார்த்தைகளுக்கு ஏமாந்து விடுவார். அப்படி அவர் புகழப்படுவதை என்ன செய்வார், விரும்பக்கூடியவராக மாறுவார்.
அவர் இஹ்லாஸாக செய்த செயல்களை கூட அதுக்கு பிறகு என்ன செய்வார், மக்களுடைய புகழுக்காக செய்ய ஆரம்பிப்பார். அவருடைய இஹ்லாஸில் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அவர் ஒரு முகஸ்துதியை புகழை விரும்பக்கூடிய ஒரு அடியானாக மாறுவார். இது அவருக்கு அழிவை ஏற்படுத்துமா இல்லையா? இதெல்லாம் அவருக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் அவருக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க அவரை நீங்கள் அழித்து விட்டீர்கள் என்று சொல்றாங்க. அழித்து விட்டீர்கள் என்று சொல்றாங்க. பாருங்க, இந்த இடத்தில் பாதிப்பு யாருக்கு ஏற்படுது என்பதை ரசூலுல்லாஹ் உணர்த்துறாங்க. யார் இதன் மூலம் பாதிக்கப்படுவது என்பதை ரசூலுல்லாஹ் இந்த தவறின் போது சுட்டி காட்டுகிறார்கள். எனவே இவ்வாறு புகழ்வதை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள், தடுத்தார்களே. அதனால் அவருக்கு தான் நிறைய பாதிப்புகள் ஏற்படும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் இங்கு சொல்கிறார்கள். எனவே இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹ் இவ்வாறு ஒருவரை முன்னால புகழ்வதை தடுத்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இப்ப சில நேரங்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப உதாரணமாக அவ்வாறு புகழ்வது என்பது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது என்ற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் அதுல விதிவிலக்கு வரும். ஆனால் இது பொதுவாக இதுதான் அடிப்படை. ஒருவரை நாம் முன்னால புகழ்வது என்பது என்ன செய்யும், அவரை அழிவுக்குத்தான் கொண்டு செல்லும். இன்று நாங்கள் நிறைய பேரை பார்க்கிறோம், என்ன அவங்களுக்கு பக்கத்துல யாரை வச்சு கொண்டிருக்கிறாங்கன்னா, யார் அவங்கள புகழ்றாங்களோ அவங்கள தான் வச்சு கொண்டிருக்கிறாங்க. அது என்ன செய்யுது, அவருடைய தவறுகளை அவரை திருத்திக் கொள்வதற்கு அவருக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். அவரது இஹ்லாஸ்ல ஒரு பெரிய பாதிப்பு அதை ஏற்படுத்தும். இந்த நிலைகளெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அது என்ன செய்கின்ற அப்படித்தான் மக்களும் ஒரு விரும்பக்கூடிய நிலையாக இருக்கிறது. அதாவது முன் சென்ற அறிஞர்கள், கால பஅது ஸலஃப், முன் சென்ற அறிஞர்கள் நீங்க எடுத்தீங்கன்னா அவங்க எப்படி சொல்லுவாங்க, இதா மூதிஹர் ரஜுலு ஃபீ வஜ்ஹிஹி ஃபல்யகுல், அதாவது அவங்க சொல்றாங்க எப்படின்னா, ஒரு மனிதர் புகழப்படுவாராக இருந்தால் அவர் இவ்வாறு சொல்லட்டும். ஒருத்தர் புகழ்றாங்க, அப்படி புகழும் போது அவர் என்ன சொல்ல வேண்டும் என்றால், அல்லாஹும்ம ஃகிஃபிர்லி மா லா யஅலமூன், அல்லாஹும்ம ஃகிஃபிர்லி மா லா யஅலமூன் வலா துஆகிதுனி பிமா யகூலூன் வஜ்அல்னி கைரம் மிம்மா யதுன்னூன் என்று சொல்லட்டும் என்றான். உங்களை யாராவது என்ன செஞ்சிட்டாரு, முன்னால புகழ்ந்துட்டார். என்ன குளிர்ந்து அப்படி போறது கிடையாது. அப்படி குளிர்ந்து உச்சிக்கு போற மாதிரி அப்படி இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, பேணுதல் அடிப்படையில அறிஞர்கள் எப்படி வழிகாட்டுறாங்கண்டா, நீங்க இவ்வாறு துவா செய்யுங்கன்றாங்க. அல்லாஹும்ம ஃகிஃபிர்லி மா லா யஅலமூன்டா, யா அல்லாஹ், அல்லாஹும்ம யா அல்லாஹ் நாயனே இஃபிர்லி, என்னை மன்னிப்பாயாக, மா லா யஅலமூன், அவர்கள் அறியாத விஷயங்கள், அவர்களுக்கு என்னை பற்றி எனது குறைகள் எவ்வளவு விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது. அவங்க எதோ ஒன்றை பார்த்து அவங்க என்ன புகழ்றாங்க. அவர்கள் அறியாத எவ்வளவு தவறுகள் என்னிடம் இருக்கிறது. அப்ப அவர்கள் அறியாத விஷயத்தில் அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, அல்லாஹ் மக்ஃபிர்லி மா லா யஅலமூன். அதே போன்று வலா துஆகிதுனி பிமா யகூலூன், அவங்க என்னை புகழ்கிறார்களே, இந்த வார்த்தையின் காரணத்தால் நீ என்னை தண்டித்து விடாதே, என்னை நீ பிடித்து விடாதே, என்னை குற்றம் பிடித்து விடாதே, என்னை தண்டித்து விடாதே என்று சொல்ல வேண்டும். வலா துஆகிதுனி பிமா யகூலூன் வஜ்அல்னி கைரம் மிம்மா யதுன்னூன். அடுத்து என்ன துஆல வருகிறது, அவர்கள் எண்ணுவதை விட நீ என்னை சிறந்தவனாக ஆக்குவாயாக, அவர்கள் என்னை பற்றி எண்ணுவதை விட என்னை சிறப்புக்குரிய ஒருவனாக என்னை ஆக்குவாயாக என்று இந்த அழகான வார்த்தைகளை என்ன செய்யறாங்க, சொல்லித் தருகிறார்கள். அப்படி யாராவது நம்மை புகழ்ந்து விட்டால் நாம் இப்படி பிரார்த்திக்க வேண்டும். இவ்வாறு அந்த அறிஞர்கள் பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹும்ம ஃகிஃபிர்லி மா லா யஅலமூன் வலா துஆகிதுனி பிமா யகூலூன் வஜ்அல்னி கைரம் மிம்மா யதுன்னூன். அடுத்ததாக நறுமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் தவறை அணுகிய விதங்கள்ல அதாவது ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, செயல் வடிவம், அந்த தவறை செயல் ரீதியாக திருத்தி கொடுத்தல். தவறு என்ன செய்யறது, செயல் ரீதியாக திருத்தி கொடுத்தல், அதை செயல்படுத்தி காட்டுதல் என்ற அடிப்படையில அது என்ன செய்யும், அதுவும் ஒரு பெரிய தாக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். ஜுபைர் இப்னு நுஃபைர் அவர் தந்தை வழியாக அறிவிக்கக்கூடிய அந்த ரசீல், அல்லாஹ்வுடைய தூதரிடம் அவர்கள் வந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, உழுவு செய்யுமாறு, அவர்களுக்கு உழுவு செய்யுமாறு ரசூலுல்லாஹ் ஏவுறாங்க. அப்ப ஜுபைருடைய தந்தை நீங்க உழுவு செய்யுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவர் முதலாவது என்ன செய்யறார், வாய் கொப்பளிக்கிறத கொண்டு ஆரம்பிச்சார், வாய்க்கு தான் தண்ணீரை செலுத்துகிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவ்வாறு அபா ஜுபைரே நீங்க என்ன செய்யாதீங்க, இவ்வாறு நீங்க ஆரம்பிக்காதீங்க, காஃபிர்கள் தான் இவ்வாறு ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, தண்ணீரை கொண்டு வர சொல்லி ரசூலுல்லாஹ் முதலாவது தனது கைகளை என்ன செய்தார்கள், 2 மணிக்கட்டுகளை கழுவினார்கள். 2 மணிக்கட்டுகளை கழுவினார்கள். அதற்கு பிறகு வாய்க்கு நாசிக்கும் தண்ணீர் செலுத்தினார்கள் 3 முறை. அதுக்கு பிறகு முகத்தை 3 முறை கழுவினார்கள். அதுக்கப்புறம் கைகளை முழங்கை உட்பட 3 முறை கழுவினார்கள். இவ்வாறு ரசூலுல்லாஹ் வுதுவை அப்படி முழுமையாக செய்து காட்டினாங்க. அவருக்கு என்ன செஞ்சாங்க, வுதுவை முழுமையாக செய்து காட்டினார்கள். எனவே இதுவும் தவறை
திருத்தக்கூடிய ஒரு அழகான முறை. என்ன? உதாரணமாக ஒரு அந்த செயல்ல தவறிழைக்கும் போது நாம் அதை செய்து காட்டுவது. அதை நாங்கள் என்ன செய்வது? செய்து காட்டுவது என்ற முறையும் சிறந்த முறை. உதாரணம், நமது பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் போது அவங்க தவறு செய்கிறாங்களா, தொழுகையில தவறு செய்கிறாங்களா, அதை நாம் அவர்களுக்கு அதை செயல்படுத்தி காட்டுவது, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற அப்படி நடைமுறைப்படுத்தி காட்டுவது. அப்ப இதுவும் ரசூலுல்லாஹ் தவறை அணுகிய அந்த முறையில் ஒரு சிறந்த ஒரு உயர்ந்த முறையாக இருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு முறை ரசூலுல்லாஹ் தவறை அணுகிய அந்த விதத்தில் நீங்க எடுத்தீங்கன்னா, தக்தீம் அல் பதீலு ஸஹீஹ், அதாவது சரியான மாற்றீடு, சரியான அந்த மாற்றீடு என்ற ஒரு முறை. இப்போ இந்த ஹதீஸை பாருங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்கிட்ட வாராங்க. ஒரு ஒரு உயர்ந்த ரக பேரித்தம், பர்னி என்று சொல்லி அழைக்கப்படும் அந்த உயர் ரக பேரித்த பழங்களோடு வாராங்க. அப்படி வந்த உடனே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, பிலாலை, இது உங்களுக்கு எப்படி கிடைச்சது? மின் ஹைனஹாதா, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? இது உயர் ரக பேரித்த பழமாக இருக்கிறது. கால பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கான இந்தனா தம்ருன் ரதி, எங்கள்கிட்ட கொஞ்சம் என்ன தரத்துல குறைவான மட்டமான பேரித்த பழம் எங்களிடம் இருந்தது. ஃபபிஅது மின்ஹு சாஐனி பிசாஇன், அப்ப அதை நான் என்ன செய்தேன், அந்த மட்டமான பேரித்த பழத்தை அதுல 2 சா கொடுத்து விட்டு நல்ல அந்த உயர் ரக பேரித்த பழத்தில் நான் 1 சா எடுத்தேன் என்று சொல்றார். ரசூலுல்லாஹ் உண்ண வேண்டும், ரசூலுல்லாஹ்களுக்கு உண்ணுவதற்கு இதை கொடுப்பதற்காக என்று அவர் சொல்றார். பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்களுக்கு உண்ணுவதற்குன்னு சொல்றார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது ஐநூறு ரிபா, இதுதான் வட்டி என்றான். சொல்றான் இதுதான் வட்டி என்று சொல்றான். சொல்லிவிட்டு சொல்றாங்க, லா தஃஅல், நீ இப்படி செய்யக்கூடாது. எப்படி திருத்துறாங்கன்னு பாருங்க. முதல்ல சட்டம் சொல்றாங்க, என்ன சட்டம்? இது வட்டி, இதுதான் வட்டி என்றாங்க. சொல்லிவிட்டு சொல்றாங்க, இவ்வாறு நீங்கள் செய்யாதீர்கள். வலாக்கின் இதா அரத்த அந்தஷ்தரிஅ, நீங்க அந்த உயர் ரக பேரித்த பழத்தை நீங்க வாங்க விரும்பினா முதலாவது நீங்க என்ன செய்ய வேணும்? உங்களிடம் உள்ள மட்டமான பேரித்த பழத்தை நீங்க விற்க வேண்டும். அதை நீங்க என்ன செய்து விட வேண்டும்? அதை விற்று விட்டு அதன் பிறகுதான் நீங்க அதை என்ன செய்ய வேண்டும்? அதை வாங்க வேண்டும். இப்படி மாற்றக்கூடாது. இப்படி என்ன செய்யக்கூடாது? மாற்றக்கூடாது. இது வட்டி என்று சொல்றாங்க. அப்ப எனவே அங்க முறையை சொல்லிக் கொடுக்கலாம். என்ன முறை? அதை வட்டி என்று சொல்லிட்டு சொன்னாங்க, நிறுத்தல. இது வட்டி என்று சொன்னா அதோட நிறுத்திட்டாங்களா? இல்ல. அதுக்குரிய மாற்றீடு என்ன? அதுக்குரிய மாற்றீடு பரிகாரம் என்ன? அதுக்குரிய மாற்று வழி என்ன? அந்த மாற்று வழி ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கலாம். என்ன? அப்படி நீங்க வாங்க வேணுமா, உங்கள்கிட்ட உள்ள மட்டமான இந்த என்ன செய்ய பேரித்த பழத்தை முதல்ல நீங்க விற்று விடுங்கள். இதை நீங்க விற்று விட்டு நீங்க என்ன செய்ய, நீங்க அதுல 1 சா நீங்க வாங்குங்க. இதை முதலாக விற்று இதை நீங்க காசாக்கி அதை நீங்க என்ன செய்யுங்க, வாங்குங்கன்ற சொல்லுவாங்க. அந்த முறையை சொல்லி கொடுக்கலாம். அப்ப எனவே இதுவும் ஒரு தவறை நாங்க தவறுன்னு மட்டும் சுட்டி காட்டுவது அல்லாமல் அதுக்கு நாங்க உரிய பரிகாரத்தை கொடுக்கிறது. அதுக்கு பதிலாக நீங்க இப்படி செய்யலாம் என்றது. நாங்க ஒரு தவறை திருத்துவோம், அதுக்கு பதிலாக நாங்க கொடுக்கக்கூடிய தீர்வு மார்க்க சரியான தீர்வா இருக்கணும். அதுக்கு தவறான தீர்வை கொடுக்கவும் கூடாது. அப்படிதானே? இப்ப சிலவங்க ஒருத்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, இப்ப நான் ஒரு தடவை ஒரு எனது வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம். அது இந்த ஜனாசாவை கொண்டு செல்லும் போது என்ன செய்யறாங்க, இந்த ஷஹாதா கலிமா இப்படி என்ன செய்யறது, நிறைய ஊர்களை சொல்லி கொண்டு போவாங்க. அவங்களோட ஊர்களில் அந்த பழக்கங்கள் இருக்குதோ தெரியாது. ஆரம்பத்தில் இருந்துச்சு. அப்படி ஒரு ஜனாசாவை கொண்டு போகுது என்ன செய்வது, சத்தமிட்டு ஷஹாதாக்கள் கலிமாக்கள் இப்படி சத்தமா சொல்லி எடுத்துட்டு போவாங்க. இதை நான் ஒரு தடவை இதை சுற்றி காட்டிய போது இன்னொரு என்ன மார்க்கத்தை படிச்ச ஒரு மூளை என்கிட்ட சொல்றாரு. எப்படி சொல்றாருண்டா, அதாவது இப்ப நீங்க இதை தடுத்தீங்கண்டா, இதை நீங்க தடுத்தீங்க, இதை கூடாதுன்னீங்கன்னா அந்த மக்கள் என்ன செய்வாங்க, அந்த மக்கள் மற்றவங்களை பற்றி புறம் பேச ஆரம்பிப்பாங்க, வீணான பேச்சுக்களை பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப அதனால நீங்க இதை இப்படி விட்டீங்கன்னா அவங்க இதை சொல்லி கொண்டு போவாங்கன்றான். அப்ப இது அப்ப என்ன இவர் சொல்ல வர்றாருண்டா, அப்ப இந்த இடத்துல ஒரு தவறு நடக்குது, அப்ப இன்னொரு தவறு நடக்கிறதுக்காக இந்த தவறை நீங்க அனுமதிக்கலாம், இன்னொரு தவறு நடக்கும் என்பதற்காக இந்த தவறை அனுமதிக்கலாம், இது பிழையானது. அப்ப இது சரியான முறை இல்லை. அப்ப என்ன, ஒரு தவறு நடக்குது, அப்ப அதற்காக இன்னொரு தவறு என்ன செய்யறது, இன்னொரு தவறு நடக்கும் என்பதற்காக அந்த தவறை அனுமதிக்கிறது என்பது அல்ல. அப்ப இது கூடாது. அப்ப இந்த இடத்துல நாங்க என்ன செய்யணும், மக்களுக்கு இதை சொல்லி கொடுத்து மக்களுக்கு நாங்க எப்படி பழக்க வேணும்னா, நீங்க ஜனாசாவுக்கு உங்களுக்குள்ள தனிப்பட்ட முறையில் துவா செய்யுங்க, தனிப்பட்ட முறையில் உங்களுக்குள்ள துவா கேட்டுக்கொண்டு வாங்க, உங்களுக்குள்ள நீங்க திக்ர் செஞ்சு கொண்டு வாங்க, மௌத்தை பற்றிய ஒரு சிந்தனையோடு வாங்கன்னு அவங்களுக்கு மக்களுக்கு நாங்கள் உணர்த்தலாமே தவிர
மக்கள் வந்து வீணானதை பேசுவாங்கன்றதுக்காக ஒரு பிதத்தை செய்யறதுக்கு அனுமதிக்க முடியாது. என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். எனவே தீர்வை கொடுக்கும் போது சரியாக தீர்வை கொடுக்க வேண்டும். மார்க்கம் சொன்ன தீர்வை கொடுக்க வேண்டும், மார்க்கம் சொல்லாத தீர்வை கொடுக்கவும் கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல அவருக்கு தீர்வை கொடுக்குறாங்க. இது தவறை ரசூலுல்லாஹ் அணுகிய முறைகள்ல இதுவும் ஒரு முறை. அடுத்து நாங்க பார்ப்போம். அதே போன்று ரசூலுல்லாஹ் வந்து தவற ரசூலுல்லாஹ் திருத்திய முறைகள்ல ரசூலுல்லாஹ் எப்படி செய்யறாங்க என்று சொன்னால், இப்ப சிலர் வந்து தவறு செய்யும் போது குறிப்பிட்டு அவங்களோட பேரை சொல்லி அந்த தவறை திருத்தாம பொதுவாக சொல்லி திருத்துறது. இதுவும் ரசூலுல்லாஹ் தவறை அணுகிய ஒரு முறை. உதாரணமாக சிலரை பார்த்தீங்கன்னா, யாரா ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாருன்னா அவரை பிச்சு எடுத்து அவரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கக்கூடிய முறை. அப்படி அல்ல. ரசூலுல்லாஹ் சில இடங்களை தவறு எப்படி அணுகி இருக்கிறாங்கன்னா, தவறு சில குறிப்பிட்டவங்க தான் தவறு செய்வாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை பொதுவாக இருக்கும். இப்ப இந்த ஹதீஸை பாருங்க, ரசூலுல்லாஹ் வந்து எப்படி சொல்றாங்க, மா பாலு அக்வாமின், இந்த கூட்டத்தாருக்கு இவர்களுக்கு என்ன நேர்ந்தது, இந்த கூட்டத்தாருக்கு என்ன நேர்ந்து இருக்கிறது, யர்ஃபஊன அப்சாரஹும் இலா ஸமாஇ ஃபீ ஸலாத்திஹிம், அவங்க தொழுது கொண்டிருக்கும் போது தங்களுடைய பார்வையை வானத்தை நோக்கி உயர்த்துகிறார்கள், அவங்களோட பார்வையை வானத்தை நோக்கி உயர்த்துகிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்க, அந்த ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையில் எந்த அளவுக்கு கடுமையாக சொல்றாங்கன்னா, அதை இவர்கள் வந்து இதை விட்டு தங்களை தடுத்துக் கொள்ளவில்லை என்றால் இவர்களது பார்வைகள் பறிக்கப்பட்டு விடும் என்றாங்க ரசூலுல்லாஹ். இவர்களது பார்வைகள் பறிக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், குறிப்பிட்டார்கள். அப்ப எனவே இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் அந்த தவறு செஞ்சதை குறிப்பிட்டவங்க தான் செஞ்சாங்க. அந்த குறிப்பிட்டவங்களை குறித்து ரசூலுல்லாஹ் பேசாம ரசூலுல்லாஹ் பொதுவா சொல்றாங்க, இந்த கூட்டத்தாருக்கு என்ன நேர்ந்திருக்கிறது, இவர்களுக்கு என்ன நேர்ந்திருக்கிறது பொதுவான வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இதுவும் ரசூலுல்லாஹ் தவறை அதாவது அணுகிய ஒரு உயர்ந்த முறை இது. அப்ப இன்று நாங்க பாக்குறோம், யாராவது ஒருத்தர் தவறு செய்து விட்டால் நாம் இன்னமும் தவறே செய்யாதவர்கள் போன்று சிலர் என்ன செய்யறாங்க, அவர்களை இழிவுபடுத்துவதும் கேவலப்படுத்துவதும் அவர்களை சந்திக்கு இழுத்துதாக, அப்படி அது அல்ல. அது நல்ல ஒரு சிறந்த முறை அல்ல. எனவே நமது நோக்கம் எதுவாக இருக்கணும்னா, அவர் தவறிலும் தன்னை திருத்திக் கொள்வதுதான் நோக்கமா இருக்கணும். அவரை இழிவுபடுத்துவது கேவலப்படுத்துவது நமது நோக்கமாக இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் இப்படி திருத்துவாங்க. ஒரு முறை பிரயாணத்துல ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, உழுவு செய்யும் போது சிலர்கள் குதிகால்களை சரியாக கழுவவில்லை. அப்ப அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் பொதுவாகத்தான் சொல்றாங்க, குதிகால்களை வந்து சரியாக குதியை கழுவாதவர்களுடைய அந்த குதிகள் நரகத்தில் என்று ரசூலுல்லாஹ் பொதுவான வார்த்தையில தான் சொன்னாங்க என்றதை நாங்க பாக்குறோம். அப்ப எனவே இது ரசூலுல்லாஹ் தவறை அணுகிய ஒரு உயர்ந்த ஒரு முறை. இன்னொரு ஹதீஸை கொண்டு வராரு பாருங்க. அந்த பரீரா என்று சொல்லக்கூடிய அந்த அடிமை பெண்ணை அந்த உரிமை பெறுவது சம்பந்தமான அந்த விஷயத்தில் அந்த பரீராவுடைய எஜமான் என்ன செய்தார்கள், அந்த அவருக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்தார்கள், சில நிபந்தனைகள், மார்க்கம் அனுமதிக்காத சில நிபந்தனைகளை அவங்க விதித்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, பொதுவாக அனைவருக்கும் தான் உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையில் அல்லாஹ்வை புகழ்ந்து என்ன செய்யறாங்க, இவ்வாறு சில மக்கள் என்ன செய்யறாங்க, குர்ஆன்ல இல்லாத அல்லாஹ்வுடைய வேதத்தில் இல்லாத நிபந்தனைகளை விதிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தில் இல்லாத நிபந்தனைகள் அனைத்தும் பாத்திலானவைகள், அது 100 நிபந்தனைகளாக இருந்தாலும் சரி என்று ரசூலுல்லாஹ் பொதுவாக அனைவருக்கும் அதை சொல்றாங்க. இவ்வாறு ரசூலுல்லாஹ் தவறை பொதுவாக அதை அணுகிய அந்த விதம் என்பதை நாங்க பார்க்கிறோம். இது ஒரு முறையாக ரசூலுல்லாஹ்வுடைய தவறை அவங்க அணுகிய விதத்திலே நாங்க ஒரு உயர்ந்த முறையாக பார்க்கிறோம். அடுத்து இன்னொன்றை பார்ப்போம். ரசூலுல்லாஹ் தவறை அணுகிய விதத்தில், அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கொண்டு வரப்பட்டார். எப்படி, அவர் வந்து மதுபானம் அருந்தி போதையோடு அவர் கொண்டு வரப்பட்டார். அப்ப எம்மிலே பலர் என்ன செய்தார்கள், அவர்களுடைய கையில் உள்ளவைகளை கொண்டு அடித்தார்கள், செருப்பை கொண்டு அடித்தார்கள், ஆடையை கொண்டு அடித்தார்கள், கையில் உள்ளவற்றை கொண்டு அவரை அடித்தார்கள். அப்படி அடித்து ஒருவர் என்ன செய்யறாருன்னா, அல்லாஹ் இவரை கேவலப்படுத்துவானாக சொல்றார். ஒருவர் மட்டும் எப்படி சொல்றாரு, அல்லாஹ் இவரை கேவலப்படுத்தி விடுவானாக, இவருக்கு என்ன நேர்ந்திருக்கிறது, அடிக்கடி இப்படி என்ன செய்ய இவர் கொண்டு வரப்படுகிறார், அடிக்கப்படுகிறார். அப்படி அவர் சொல்லிடுறார். அப்போது ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தகூனு அவுன ஷைத்தானி அலா அஹீக்கும். எப்படி சொல்றாங்க, அதிலும் பொதுவாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க எப்படி ஆகிடக்கூடாதுன்றா, உங்களோட சகோதரருடைய விஷயத்தில் நீங்க ஷைத்தானுக்கு உதவி செய்யக்கூடியவராக நீங்கள் ஆகிவிடக்கூடாது. என்ன, இப்படி நீங்க சொல்வதன் மூலம் அவர் இன்னும் அந்த பாவத்துல மூழ்கி அது ஷைத்தானுக்குத்தான் வாய்ப்பை கொடுக்கும். அப்படித்தானே, ஷைத்தானுக்கு வேணும் ஒரு ஆளை வழிகெடுக்கிறது. அப்ப உங்களோட வார்த்தைகள் மூலமாக அவர் என்ன செய்வார், வழிகேட்டுக்கு போவார். அது வந்து ஷைத்தானுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவியாக ஆகிவிடும் என்று ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல என்ன செய்யறாங்க, இப்படி அந்த அவர் சொன்ன வார்த்தைக்கு உடனே ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல திருத்தி கொடுக்குறாங்க. எப்படி சொல்றாங்க, இவ்வாறு சொல்லக்கூடாது, இது வந்து என்ன செய்யும் என்றால் ஷைத்தானுடைய சகோதரருடைய விஷயத்தை நீங்க ஷைத்தானுக்கு உதவியதாக ஆகும். அன்றைக்கு அப்படிதான் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அவங்களை இன்னும் பாவங்கள்ல தள்ளி
நல்லதின் பக்கம் வரவிடாமலே ஆக்குவது. இப்படி சிலரை பார்க்கிறோம். சிலருடைய அணுகுமுறைகள் எப்படி என்றா, ஒருத்தர் தவறு செஞ்சிட்டாருண்டா அவருக்கு முத்திரை குத்தி அவரை சமூகத்தை விட்டு ஒதுக்கி அந்த தவறுல அவன் போய் மூழ்கி சில நேரங்கள் என்ன செய்யலாம், இஸ்லாத்தை விட்டே வெளியே போற அளவுக்கு சிலர் நடந்து கொள்வார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது என்ன, ஷைத்தானுக்கு இவர்கள் உதவி செய்வதாக அது மாறுகிறது. அப்படி நடந்து கொள்ளக்கூடாது. இது இன்னொரு விவாதத்தில் வருது. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னா, இவர் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் என்றான். ஒரு மதுபானம் அருந்தக்கூடியவராக இருந்தாலும் இவர் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் என்று ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டாங்க என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் எப்படி அந்த தவறை திருத்தி கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று ரசூலுல்லாஹ் தவறை அணுகிய விதங்கள்ல மற்றும் ஒரு செய்தியை நாங்கள் பார்ப்போம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, அவங்க ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் இருக்கும்போது ஒரு மனிதர் மஸ்ஜிதுக்குள்ள நுழைகிறார். அவர் நுழைஞ்சு என்ன செய்யறாரு, மஸ்ஜிதுடைய நடுப்பகுதியில் அமர்ந்து தனது விரல்களை இப்படி கோர்த்து கொண்டிருக்கிறார். கோர்த்து கொண்டு இருக்கின்ற போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க அந்த இடத்துல, உங்களை யாராவது ஒரு இப்படி தொழுகைக்காக வந்தால் விரல்களை நீ இப்படி என்ன செய்யாதீங்க, இப்படி நீங்கள் கோர்த்து கொள்ள வேண்டாம். அது ஷைத்தானில் நின்றும் உள்ள ஒரு செயலாகும் என்ற ஒரு தொழுகைக்காக அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் அவர் தொழுகையில் இருக்கக்கூடியவராக தான் இருக்கிறார். தொழுகையில மஸ்ஜிதில் அமர்ந்து இருக்கிறார் தொழுகைக்காக. அப்படி இருக்கும் போதெல்லாம் தொழுகையில தான் அவர் இருக்கிறார் என்று சொல்லாங்க. அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, அந்த தவறை சொல்லாங்க, அதை திருத்தி கொடுத்தார்கள் என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஒரு ஷைத்தானிய செயல் என்பதை சொல்லி அதை உணர்த்தினார்கள் என்ற இந்த வழிமுறை அணுகுமுறையை நாங்க பார்க்கிறோம். இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் தவறை அந்த அணுகிய அந்த உயர்ந்த முறைகள் எப்படிலாம் அணுகினாங்க, அது இன்னும் சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதரோடு நெருக்கமாக ஆக்கியதை தவிர அவர்களை அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு தூரப்படுத்தவில்லை. அவரும் அழகாக நாகரீகமாக ரசூலுல்லாஹ் தவறுகளை அணுகினார்கள் என்பதை நாங்க பார்க்கிறோம். அதே போன்று இன்னும் ஒரு முறை ரசூலுல்லாஹ் தவறை அணுகிய விதத்துல பாருங்க. அதாவது ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, நீங்க அதை சரியான முறையில செய்யுங்க என்று மீட்டி செய்யுமாறு சொல்றாங்க. திருப்பி செய்ய, திருப்பி சரியான முறையில் அதை நிறைவேற்றுங்க என்பதும் தவறை அணுகிய ரசூலுல்லாஹ் அணுகிய விதத்தில் ஒரு முறை. ஒரு மனிதர் வராரு, ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யறாரு, சலாம் சொல்றார். ரசூலுல்லாஹ் அவர் தொழுதுட்டு வந்தா ரசூலுல்லாஹ் சலாம் சொல்றார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க தொழல, மறுபடியும் போய் நீங்க தொழுங்கன்றாங்க. அப்ப அவர் மறுபடியும் போய் தொழுகிறார். தொழுது விட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்றார். அப்ப ரசூலுல்லாஹ் சலாத்துக்கு பதில் சொல்றாங்க, நீங்க தொழல, மறுபடியும் போய் தொழுங்கன்றார். அதுக்கப்புறம் அப்புறம் அவ்வாறு தொழுகிறார். அப்ப ரசூலுல்லாஹ் மறுபடியும் சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அவர் கேட்கிறார், யார் சொல்லலாம், எனக்கு தொழுகை கற்றுத்தாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு தொழுகையை கற்றுத்தாங்கன்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் அவருக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்தாங்க. தொழுகைக்காக தயாராகிவிட்டால் வுதுவை நிறைவாக செய்வது, கிப்லாவை முன்னோக்குவது, தக்பீர் சொல்வது, குர்ஆனிலிருந்து இப்படி ஓதுவது, ருக்குவை அமைதியாக செய்வது, ருக்குவிலிருந்து எழுந்து நிலையிலே சீராக இருப்பது, நேராக இருப்பது, சுஜூதை அமைதியாக செய்வது, இப்படி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அவருக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்தாங்க என்ற முறையை நாங்க பார்க்கிறோம். அவர் ரசூலுல்லாஹ் தொழுகையை கற்றுக் கொடுத்தாங்க. இதுல ஆரம்பத்தை எப்படி பார்க்கிறோம், அவர் அந்த தவறை பொறுத்தவரையில அந்த தவறை ரசூலுல்லாஹ் என்ன செய்யலாம், மறுபடியும் நீங்க போய் தொழுங்க, மறுபடியும் நீங்க போய் தொழுங்க என்று இதுவும் தவறை ரசூலுல்லாஹ் அணுகிய முறையில் ஒரு முறையாக இருப்பதை நாங்க பார்க்கிறோம். இவ்வாறு ரசூலுல்லாஹ் தவறை அணுகினார்கள் என்ற முறை. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் அவர் கற்று தருமாறு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் அந்த தொழுகை அவருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எனவே இவ்வாறாக எடுத்தீங்கன்னா மார்க்கம் சில தவறுகளை பொறுத்தால் அதற்கு பரிகாரங்களை மார்க்கம் சொல்லும். ஒரு தவறை விட்டு விட்டால் அந்த தவறுக்கு பரிகாரமாக சில பரிகாரங்கள் என்று மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்ப அந்த பரிகாரங்களை ஒருவர் என்ன செய்ய வேண்டும், ஒருவர் செய்ய வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹ் சில நேரங்கள்ல கோபப்பட்டும் கோபத்தை வெளிப்படுத்தியும் தவற திருத்தி இருக்கிறாங்க. கோபத்தை வெளிப்படுத்தி, உதாரணமாக அபூ மஸ்ஊத் அல் அன்சாரி அறிகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதர் வருகிறார். ஒரு மனிதர் சொல்றார், யார் ரசூலல்லாஹ், நான் என்ன செய்கிறேன், தொழுகைக்கு தாமதமாகத்தான் செல்கிறேன். என்ன காரணம் என்று சொன்னால், அந்த மனிதர் அவர் தொழுகை நடத்தக்கூடியவர் என்ன செய்கிறார், நீளமாக, மிக நீளமாக நீண்ட அத்தியாயங்கள் ஓதி நீளமாக தொழுவிக்கிறார். அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துல ஒரு கடுமையான கோபம் வெளிப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துல ஒரு கடுமையான கோபம் வெளிப்பட்டு ரசூலுல்லாஹ் அந்த மக்களுக்கு சொல்றாங்க, மக்களே, உங்கள சிலர் இருக்கிறார்கள் மக்களை வெறுண்டோட செய்யக்கூடியவர், மக்களை வெறுண்டோட செய்யக்கூடியவர்கள் உங்கள் இருக்கிறீங்க. உங்களை ஒரு தொழுகை இமாம செய்கிறார், தொழுகை நடத்துகிறார் என்றால் அவர் என்ன செய்யட்டும், அதாவது எளிதாக அந்த தொழுகையை நடத்தட்டும் என்ற பின்னால வயது முதிர்ந்தவர்கள், பலவீனமானவர்கள், தேவையுடையவர்கள் இருப்பார்கள். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் தவறை திருத்தி கொடுக்கறதுக்கு முன்னால ஒரு கடுமையான கோபம் அவர்களை வெளிப்பட்டது. அப்ப இந்த கோபத்தை வெளிப்படுத்தியும் ரசூலுல்லாஹ் தவறை திருத்தி கொடுத்திருக்கிறாங்க. இதுவும் ரசூலுல்லாஹ் தவறை அணுகிய விதங்கள்ல ஒன்று, தவறை திருத்தி கொடுத்த முறைகள்ல ஒன்று.
நாங்கள் எல்லா முறையும் நாங்கள் கவனிக்கணும். அந்த முறைகள் ஒவ்வொன்றையும் சொல்லாங்க, அதனுடைய பின்னணியோடு நாங்கள் அணுகும் போது ஒரு பெரிய விளக்கத்தை நாங்கள் என்ன செய்யலாம், இதுல நாம் அடைந்து கொள்ளலாம். பெரிய ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, இதுல இன்னும் சில செய்திகள் இருக்கின்றன. இன்றைய இந்த தலைப்பை நாம் இத்தோடு என்ன செய்வோம், நிறைவு செய்து கொண்டு அடுத்ததாக நாம் என்ன செய்யலாம், நமது துவாவுடைய பகுதி, துவாவுடைய பாடத்துக்கு நாம் செல்லலாம். துவாவுடைய பாடத்தில் துவாக்களை நாம் என்ன செய்வோம், இன்றைய துவாக்களை நாம் மீட்டிக்கொள்வோம். துவாக்களை வந்து நாங்கள் என்ன செய்யலாம், ஆரம்பத்திலிருந்து துவாக்களை மீட்டிக்கொண்டு இன்றைய துவாவுக்கு செல்வோம். இது முதலாவது துவாவாக நாங்கள் பார்ப்போம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஷர்ரி மா அமில்து வ மின் ஷர்ரி மா லம் அஅமல். ரப்பி இக்ஃபிர் லி خطيئتي يوم الدين. اللهم إني أسألك العافية. اللهم اهدني وسددني. اللهم مصرف القلوب صرف قلوبنا على طاعتك. اللهم اغفر لي وارحمني وعافني وارزقني. اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم إني أعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاءة نقمتك وجميع سخطك. أعوذ بعزتك الذي لا إله إلا أنت الذي لا يموت والجن والإنس يموتون. اللهم إني أعوذ بك من جهد البلاء ودرك الشقاء وسوء القضاء وشماتة الأعداء. اللهم أصلح لي ديني الذي هو عصمة أمري، وأصلح لي دنياي التي فيها معاشي، وأصلح لي آخرتي التي فيها معادي، واجعل الحياة زيادة لي في كل خير، واجعل الموت راحة لي من كل شر. اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. اللهم لك أسلمت وبك آمنت وعليك توكلت وإليك أنبت وبك خاصمت. اللهم إني أعوذ بعزتك لا إله إلا أنت أن تضلني. أنت الحي الذي لا يموت والجن والإنس يموتون. اللهم إني أعوذ بك من العجز والكسل والجبن والبخل والهرم وعذاب القبر. اللهم آت نفسي تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم إني أعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشع ومن نفس لا تشبع ومن دعوة لا يستجاب لها. اللهم اغفر لي خطيئتي وجهلي وإسرافي في أمري وما أنت أعلم به مني. اللهم اغفر لي هزلي وجدي وخطاياي وعمدي وكل ذلك عندي. يا مقلب القلوب ثبت قلبي على دينك. اللهم آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم إني أسألك الفردوس أعلى الجنة. اللهم إني أعوذ بك من عذاب النار. اللهم إني أعوذ بك من عذاب القبر. اللهم إني أعوذ بك من الفتن ما ظهر منها وما بطن. اللهم إني أعوذ بك من فتنة الدجال. ربي اغفر لي خطيئتي وجهلي وإسرافي في أمري كله وما أنت أعلم به مني. اللهم اغفر لي خطاياي وعمدي وجهلي وهزلي وكل ذلك عندي. اللهم اغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت. أنت المقدم وأنت المؤخر وأنت على كل شيء قدير. இரவில் தூங்கும் போது நபி அவர்கள் ஓதுவார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வஸகானா வகஃபானா வஆவானா ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா முஅவி. துன்பங்களின் போது நபி அவர்கள் ஓதுவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம். பாதுகாப்புக்காக அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்ம மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்ம வ மின் குல்லி ஐனில் லாம்ம. இஸ்திகாராவுடைய துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக வ அஸ்தக்திருக பிகுதுரதிக்
وأسألك من فضلك العظيم فإنك تقدر ولا أقدر وتعلم ولا أعلم وأنت علام الغيوب اللهم إن كنت تعلم أن هذا الأمر خير لي في ديني ومعاشي وعاقبة أمري عاجل أمري وآجله فقدره لي ويسره لي ثم بارك لي فيه وإن كنت تعلم أن هذا الأمر شر لي في ديني ومعاشي وعاقبة أمري في آجل أمري وآجله فاصرفه عني واصرفني عنه وقدر لي الخير حيث كان ثم أرضني. அதானுக்கு பிறகு ஓதக்கூடிய துஆ اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمد الوسيلة والفضيلة وبعثه مقاما محمودا الذي وعدته. நோய்களின் போது ஓதக்கூடிய துஆக்கல்ல اللهم رب الناس أذهب البأس اشفه وأنت الشافي لا شفاء إلا شفاؤك شفاء لا يغادر سقما. اللهم رب الناس مذهب البأس اشفي أنت الشافي لا شافي إلا أنت شفاء لا يغادر سقما. امسح البأس رب الناس بيدك الشفاء لا كاشف له إلا أنت. ஒரு வலி உடலில் ஏற்படும் போது அந்த வலியை உணரும் போது அந்த இடத்தில் கையை வைத்து பிஸ்மில்லாஹ் 3 முறை, அதை தொடர்ந்து அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு 7 முறை. அடுத்தது இதுவும் நாம் நோயின் போது ஓதலாம். பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா பிரீகதி பஅதினா யுஷ்வா சகீமுனா பிஇذن ரப்பினா. இன்னொரு நோயாளியினா இந்த துஆக்களை கொண்டு ஓதி பார்க்கலாம். பிஸ்மில்லாஹி யுப்ரீக் ومن كل داء يشفيك ومن شر حاسد إذا حسد وشر كل ذي عين. இதுவும் அதே போன்ற ஒரு துஆ தான். பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யுதீக் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீக். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஓதி பார்த்த துஆக்கள் தான் இந்த 2 துஆக்கள். இன்றைய துஆவாக இது நாம் அனைவரும் ஒரு மரணமாக உள்ள ஒரு துஆ தான். لا بأس طهور إن شاء الله. சொல்லுங்க பாப்போம். لا بأس طهور إن شاء الله. لا بأس طهور إن شاء الله. பார்க்காம சொல்லுங்க. لا بأس طهور إن شاء الله. لا بأس طهور إن شاء الله. لا بأس طهور إن شاء الله. அதாவது லாபாஸ் என்றா எங்களுக்கு தெரியும். லாபாஸ் என்ற வார்த்தை நிறைய நாங்கள் கேட்குறோம். அப்போ என்ன, கவலைப்பட வேண்டாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, லாபாஸ் ஒரு பிரச்சனையும் இல்லை என்ற மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தை லாபாஸ், கவலைப்பட வேண்டாம். தஹூர் என்று சொன்னால் என்ன, தூய்மை கிடைக்கும் என்றால் அந்த நோயிலிருந்து குணம் இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் என்ன செய்யும், உங்களை இது தூய்மைப்படுத்திவிடும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க. லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ். அறிவிப்பவர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, புகாரி 3616வது செய்தி. இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு நோயிற்றிருந்து ஒரு கிராமவாசியிடம் அவரை நலம் விசாரிக்க சென்று அவரிடம் ரசூலுல்லாஹ் ஒரு நோய் விசாரிக்க சென்றால் இப்படி சொல்வது வழக்கம். லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ்னு சொல்லுவாங்க. கவலைப்பட வேண்டாம், இறைவன் நாடினால் உங்களது பாவத்தை நீக்கி உங்களை தூய்மைப்படுத்திவிடும் என்று அப்படி கூறுவாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அந்த வழக்கப்படி ரசூலுல்லாஹ் அந்த கிராமவாசியிடம் இவ்வாறு சொல்றாங்க, லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ்னு சொல்லும் போது இதை கேட்ட அவர் அந்த கிராமவாசி என்ன சொல்றாருண்டா, நான் தூய்மை பெற்று விடுவேனா, முடியாதுன்றார். இதுவோ வயது முதிர்ந்த பெரியவரை பீடிக்கிற ஒரு சூடாகி கொதிக்கிற காய்ச்சல், அது அவரை மண்ணறைகளை சந்திக்க வைக்கும் என்று அவர் சொல்றார். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய துஆ எவ்வளோ பெரிய ஒரு சிறப்புக்குரிய துஆ. அப்போ அதை கூட அவர் பொருட்படுத்தாமல் இப்படி சொல்றார். இப்படி சொன்னபோது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி என்றால் அப்படித்தான் நடக்கும்ன்றாங்க. பாருங்க, அதாவது ஒரு நோயின் போது நம்பிக்கை இழக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை வைத்தவராக இப்படித்தான் அல்லாஹ்வுடைய அருளின் மீது நம்பிக்கை வைத்து துஆ செய்ய வேண்டும். அது அவரது பாவங்களை மன்னிக்கும், அவரது அந்தஸ்துக்களை உயர்த்தும். நோய் என்பது ஒரு மூமினுக்கு அருளாகத்தான் இருக்கிறது. எனவே இவ்வாறாக ஒரு நோயில் இருக்கக்கூடியவர் என்ன செஞ்சிடக்கூடாது, இப்படி நம்பிக்கை இழந்து இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். என்ன ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அப்படின்னாலும் அப்படியே நடக்கும்ன்றாங்க. அப்போ அவர் மௌனமாக இருந்தால் ரசூலுல்லாஹ் இந்த துஆவோட அந்த பரக்கத்தை அவர் பெற்றிருப்பார்.
எனவே இது வந்து ஒரு நோயாளியை நாங்கள் நோய் விசாரிக்கும் போது இப்படி சொல்லலாம். அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அபசத்தஹூரும் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தைகள். அது அரபுல சொல்லி தமிழில் கூட அதில் பொருளை என்னோட அவர்களுக்கு நாம் சொல்லலாம். அதனுடைய பொருளை உணர்வதாக இருந்தால் அப்படின்னு சொல்லிக்கொள்ள முடியும். இது வந்து இந்த துவாவுடைய பாடம். இத்தோடு நாங்கள் என்ன செய்யலாம், இன்றைய பாடத்தை நிறைவு செய்து கொள்வோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமான